ஒரு ஆத்தோரம் ஒரு அத்தி மரம் ஒன்று இருந்துச்சாம். அந்த அத்தி மரத்தில் ஒரு குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்துச்சாம். அந்த அத்தி மரத்தில் நிறைய அத்திப்பழங்கள் பழுத்து இருந்துச்சாம். ஒரு முதலை ஒன்று வருமா அந்த அத்தி மரத்தோட நிழலுக்காக. அப்போ பார்த்தா நிறைய அத்திப்பழங்கள் பழுத்துருந்துச்சு. அந்த குரங்கும் அந்த முதலைக்கு நிறைய அத்திப்பழங்களை கொடுக்குமா. அதை சாப்பிட்டுட்டு அந்த முதலை சொல்லுவான், இவ்வளோ ருசியான அத்திப்பழங்களா, இந்த ருசி தாங்க முடியாமல் டெய்லி அந்த முதலை வருமா அத்திப்பழத்தை சாப்பிட. இதனால் குரங்கும் முதலையும் நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்களாம். அந்த ஆண் முதலை சொன்னச்சான், என்னுடைய பெண் முதலையும் கூட்டிகிட்டு வரேன், அதுக்கும் அத்திப்பழம் கொடுங்கன்னு. 2 பேரும் வந்தாங்களாம். 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் போனாங்களாம். அப்போ சொன்னுச்சு அந்த பெண் முதல்ல, இவ்வளோ ருசியான அத்திப்பழத்தை டெய்லியும் அந்த குரங்கு சாப்பிடுதே, அதோடைய இதயம் எவ்வளவு ருசியாக இருக்கும், எனக்கு அந்த குரங்கோடைய இதயம் வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்குதான். அதுக்கு அந்த ஆண் முதல்ல சொன்னிச்சான், அவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த பெண் முதல்ல சொன்னிச்சான், உனக்கு உன் நண்பன் முக்கியமா நான் முக்கியமா அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ ஒரு வழியாக சரி உனக்கு அந்த குரங்கோடைய இதயத்தை கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு பெண் முதலையே சமாதானப்படுத்திட்டு குரங்கை கூப்பிட்றக்காக வருது. அது சொல்லுது, என்னுடைய பெண் முதலை உனக்கு விருந்து உபசரிக்கிறாங்க, உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சு, நான் எப்படி தண்ணிக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு, உன்னை நான் என் முதுகில் வச்சு சவாரி பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சு, ஓ அழகான நீர்வீழ்ச்சி பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே ஒரு விருந்து உபசரிப்பா, இதை நான் ஒருபோதும் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சான். சரி என் முதுகில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னா அந்த குரங்கும் முதல்ல முதுகில் உட்காந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும்போது அந்த முதல்ல சொன்னிச்சான், என் மனைவி சொன்னிச்சு உன்னுடைய இதயம் ருசியாக இருக்குமா வேணும்னு சொன்னிச்சு, அதுக்காக தான் உன்னை நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த குரங்கு என்ன சொன்னிச்சான், அப்படியா, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, என்னுடைய இதயத்தை நான் அத்தி மரத்துலேயே பத்திரமா வச்சுருக்கேன், இதை முன்னாடியே சொன்னீங்கன்னா நான் அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். அதை கேட்டதும் அந்த முதல்ல, அப்படியா சரி வா நம்ம திரும்பி போவோம், நீ அந்த அத்தி மரத்தில் இருக்கிறத எடுத்து என்கிட்ட தா அப்படின்னு சொன்னிச்சான். சரின்னு சொல்லிட்டு போய் குரங்கை இறக்கி விட்டதும் குரங்கு ஓடி போய் மரத்தில் ஏறிச்சான்.